ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் கற்றல் பாதை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன அப்டேட் பார்க்குறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை பற்றி நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட் இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா, யூஜி ஆர் பிஜி படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, அந்த டிகிரியில் அவங்க தொடர்ந்து படிக்க முடியுமா அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நிறைய காலேஜஸ் இருக்கும். அதாவது காலேஜஸ் வந்து அவங்க நடத்துவாங்க, ஆனால் கொஸ்டின் பேப்பர் மற்ற எல்லாமே சிலபஸ் எல்லாமே மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சார்ந்து போகும். அந்த மாதிரி காலேஜ் இருக்கவங்களுக்கும் தன்னாட்சி காலேஜ் இருக்கவங்களுக்கும், அதாவது அவங்க தன்னாட்சி காலேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்களே சிலபஸ் ரெடி பண்ணிக்கக்கூடிய காலேஜ், அதுக்கப்புறமா அவங்களே எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணக்கூடியவங்க, ரிசல்ட்ஸை அவங்க சைட்லேருந்தே பப்ளிஷ் பண்ணக்கூடியவங்க, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோடைய ஹெல்ப் இல்லாமல் தனியாக இயங்கக்கூடிய தன்னாட்சி காலேஜ். இதில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இது ரெண்டு பேருக்குமே பொருந்தும். யூஜி ஆர் பிஜி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்கள் உங்களுடைய படிப்பை பாதியிலேயே ஸ்டாப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு டியூ டைம் இருக்குது. அதில் அந்த பீரியட்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த டிகிரி உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கும். அதில் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் இந்த டியூ டைம் தாண்டி போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த டிகிரி வேல்யூபிளாக இருக்காது. நீங்கள் நியூவாக ஜாயின் பண்ணி தான் நீங்கள் டிகிரி படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டிகிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகாது. இதுக்கான டியூ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் சைட்லேருந்து உங்களுக்கு இப்போ யூஜியாக இருந்தால் 3 இயர்ஸ், பிஜி இருந்தால் 2 இயர்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி காலேஜ் 3 இயர்ஸ் இருக்கும். அது கூட அந்த 3 இயர்ஸோ இல்லை 2 இயர்ஸோ அவங்க கொடுக்கக்கூடியது உங்களுக்கு ஆட் ஆகும். இப்போ 3 இயர்ஸ் கூட 3 இயர்ஸ் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு 6 இயர்ஸ் இருக்கும். இந்த 6 இயர்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டர் இல்லை ஃபஸ்ட்டு இயர் செகண்ட் இயர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, தேர்ட் இயர் மட்டும் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்த அந்த 6 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் மறுபடியும் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் லேட்டர்னல் அட்மிஷன், அதாவது அந்த இதில் நீங்கள் உங்களுடைய அட்மிஷனை நீங்கள் ரீஜாயின் பண்ணிக்கலாம். அதே உங்களுக்கு கொடுத்த அந்த பீரியடை தாண்டி உங்களுக்கு டைம் போயிடுச்சு, நீங்கள் அதுக்கப்புறம் படிக்கணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த லேட்டர்னல் அட்மிஷன் செட் ஆகாது. நெக்ஸ்ட் என்னென்னா எக்ஸப்ஷன், அதாவது நீங்கள் ஆல்ரெடி காலேஜில் இருந்து நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு திருப்பி ரீஜாயின் பண்ணுறதுனால உங்களுடைய ஓல்டு சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் உங்களுடைய சிலபஸ் இது எல்லாத்தையுமே அவங்க செக் பண்ணுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கான சிலபஸ் என்ன, நீங்கள் என்னென்ன எக்ஸாம் எழுதணும், என்னென்ன எக்ஸாம் எழுதக்கூடாது அப்படின்றத ஃபுல்லாக செக் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அப்ரூவல்லே கொடுப்பாங்க. சரிங்களா? நீங்கள் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இதில் நீங்கள் ஓகே பர்ஃபெக்ட் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் லேட்டர்னல் அட்மிஷனில் ஜாயின் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓகே இப்போ நம்ம இந்த லேட்டர்னல் அட்மிஷனில் கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் இதன் மூலயமா படிக்கிறதுனால உங்களுடைய கிளாஸிஃபிகேஷன், ரேங்கிங் அண்ட் டெஸ்டினேஷன் பாதிக்கப்படும். அதாவது இந்த கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட காலேஜ் சைட்லேருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் வரிசை, 2வது வரிசை, 3வது, அதாவது சொல்லுவாங்கள்ல ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், அந்த மாதிரி இதில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அது உங்களுக்கு கிடைக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேங்கிங்னா உங்களுக்கே தெரியும். டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கான சிறப்பு தகுதிகள். இது மூணுமே உங்களுக்கு இந்த லேட்டர்னல் அட்மிஷன் மூலமாக படிக்கிறதுனால கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூஜி ஆர் பிஜி நீங்கள் செகண்ட் இயர்லையோ தேர்ட் இயர்லையோ நீங்கள் ரீஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மற்ற டிகிரிலலாம் நீங்கள் ரெகுலராக படிக்கும்போது நான் உங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா கன்சாலிடேட் மார்க் ஷீட், அது இந்த லேட்டர்னல் அட்மிஷனில் கிடைக்காது அப்படிங்கிறதையும் அவங்க காலேஜ் சைட்லேருந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இதில் ரொம்ப 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 வேல்யூபிள் கம்மியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி டிஸ்கண்டினியூ பண்ணுறதுனால திருப்பி அதை ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கான மெயின் திங்ஸ் எல்லாமே மெயின் இம்பார்ட்டன்ட் சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகுது. ஸோ இதனால் உங்களுடைய நெக்ஸ்ட்டு எஜுகேஷனாக இருக்கட்டும், ஸ்டடீஸாக இருக்கட்டும், ஒர்க்காக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு
பேக் ஃபார்வர்ட் ஆகும். அதாவது நீங்கள் இதில் வந்து நீங்கள் ஒரு பின்தங்கிய நிலை அடைவீங்க. இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான சர்டிஃபிகேட்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு இந்த இதில் மிஸ் ஆகும். லேட்டர்னல் அட்மிஷனை பற்றி இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆர் அதர் யூனிவர்சிட்டி பற்றி டவுட்ஸ் இருந்தால் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஃபுல் கிளியரன்ஸ் வீடியோ நம்ம சேனலில் உங்களுக்கு வீடியோவாக வரும். இப்போ தான் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை பற்றி நம்ம எல்லா அப்டேட்ஸ் வீடியோஸும் நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய சப்போர்ட்ஸும் நம்மளுடைய சேனலுக்கு தேவை. ஸோ பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.